வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரம் முழுவதும் வேதத்தில் இருக்கிற சில ஜெபங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். இந்த வரிசையிலே முதலாவதாக 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே அன்னாளின் ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாளின் ஜெபத்தை நாம் இந்த நாளிலே சிந்திப்போம். அன்னாளின் ஜெபத்தை குறித்து 7 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, மனக்கசப்பில் விளைந்த ஜெபம். அன்னாள் குழந்தை இல்லாதது நிமித்தமாக தனது சக்களத்தையினால் துக்கப்படுத்தப்பட்டாள், மிகவும் விசனப்படுத்தப்பட்டாள். அது நிமித்தமாக அன்னாள் மிக மிக வேதனை அடைந்ததை நாம் பார்க்கிறோம். தனது இயலாமையை சுட்டிக்காட்டி மற்றவர் வேதனைப்படுத்துகையில் ஒரு ஜெபம் வெளிப்பட்டது. யாரிடத்தில் இந்த காரியத்தை சொல்ல முடியும்? தன்னுடைய கணவனிடத்தில் கூற முடியுமா? அல்லது வேறு யாரிடத்திலாவது சொல்ல முடியுமா? தேவனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று அன்னாளின் உள்ளம் துடித்தது. இரண்டாவதாக பார்த்தால், மனமடிவிலே சிந்தப்பட்ட கண்ணீர் என்று நாம் பார்க்கிறோம். அன்னாள் இந்த வேதனையை உணர்ந்தவள் தன்னுடைய மன வேதனைகளை தேவ சமூகத்திலே ஊற்றிவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள். வேதனைகளை ஊற்றிவிட மிக சிறந்த இடம் தேவ சமூகம் மட்டுமே. மனிதர்களிடத்திலே அழுதால் அதில் பயனில்லை. கணவனிடத்தில் அழுதால் அவனுக்கு வருத்தம் ஏற்படுமே ஒழிய அவனால் உதவி செய்ய இயலாது. தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுதல் சிறப்பான ஒரு செயல். மனிதர் முன் கண்ணீர் விடக்கூடாது என விரும்பாதவர்களே இருக்க மாட்டார்கள். மனிதர் முன் கண்ணீர் விடக்கூடாது என எண்ணுபவர்கள் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட வேண்டும். தேவன் ஒருவரே நமது கண்ணீரை காண்கிற தேவன். கணவனாகிய எல்கானா அவளது அழுகையை, வேதனையை துடைத்தெறிய எண்ணினான். ஆனால் முடியவில்லை. அவனும் கூட தனது மனைவியாகிய அன்னாளுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று எண்ணாமல் அவளிடம் அதிக அன்பு செலுத்தி அவள் மனதை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறான். மூன்றாவதாக, மனக்கவலையில் ஏறெடுக்கப்பட்ட ஒரு மன்றாட்டு. இந்த அன்னாளினுடைய ஜெபம் எப்பேற்பட்ட ஒரு ஜெபம்? மனக்கவலையிலே அவள் ஏறெடுத்த ஒரு மன்றாட்டு. என்ன மன்றாட்டுதல்? ஆசாரியனாகிய ஏலியும் அவளை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாதது என்பது ஒரு காரியம், தவறாக புரிந்து கொள்வது என்பது வேறொரு காரியம். அது மிக மிக கொடுமையான ஒரு காரியம். கர்த்தருடைய சந்நிதியில் யார் வருவார் என்று எதிர்பார்க்கிறார் இந்த ஏலி பாருங்கள். ஒருவேளை அந்த நாட்களில் அப்படித்தான் வந்தார்களோ தெரியவில்லை. யாராவது அப்பேற்பட்ட நிலையில் வந்தார்களோ அதுவும் கூட தெரியவில்லை. ஆனால் இந்த ஏலி அன்னாளை பார்த்து அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று எண்ணுகிறார். ஏன் இப்படி எண்ணினார்? ஒருவேளை இந்த ஏலியின் பிள்ளைகளே தேவ சமூகத்தில் என்னவெல்லாம் செய்தார்கள் என பின்வரும் அதிகாரங்களிலே நாம் காணலாம். எனவே அப்படி பேசிவிட்டாரோ தெரியவில்லை. ஆனால் இந்த அன்னாள் கவலையோடு கூட ஒரு மன்றாட்டுதலை ஏறெடுக்கிறாள். அந்த மன்றாட்டுதலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்த இந்த அன்னாள் ஒரு பொருத்தனையை செய்கிறாள். மன ரம்யமான ஒரு பொருத்தனை. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தையை தந்தால் அந்த குழந்தையை நான் வைத்து கொள்ளுவேன், அதை கொண்டு என் சக்களத்தை பழி வாங்குவேன் என்று அவள் எண்ணாதபடி அந்த குழந்தையை திரும்ப தேவனுக்கு தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. தனக்கு குழந்தை இல்லையே என்ற ஆதங்கம் ஒருபுறம், ஆனால் குழந்தை அருளப்பட்டால் அக்குழந்தையை திரும்ப தேவனுக்கு தந்துவிடக்கூடிய தியாகத்தின் உள்ளம், தியாகத்தின் உறைவிடம், தியாகத்தின் உன்னதம் இந்த தாயின் உள்ளம். எனவே இப்பேற்பட்ட ஒரு பொருத்தனையை செய்கிறாள். ஐந்தாவதாக, மனத்தாழ்மையான ஒரு பதிலை கொடுக்கிறாள். இந்த ஏலி அவளை பார்த்து கேட்டபோது இந்த ஏலியின் இடத்தில் அவள் என்ன சொல்லுகிறாள்? ஐயா, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்று 16வது வசனத்திலே கூறுகிறாள். மனத்தாழ்மையோடு பதில் அளிக்கிறாள்.
இந்த மனத்தாழ்மையோடு பதிலளித்த இந்த அன்னாளுக்கு தேவன் இறங்கி ஒரு ஆண் மகவை அளித்தவுடனே மன நிறைவுடன் துதி செலுத்துகிறாள். 6வது குறிப்பு, மன நிறைவுடன் துதி செலுத்துகிறாள். 7வதாக காண வேண்டுமென்றால் மன உருக்கத்தோடு அவள் செய்திட்ட ஒரு அர்ப்பணம். தன்னுடைய குழந்தையை தேவனுக்கென்று சேவை செய்யும்படிக்காக அவருடைய சமூகத்திலே அவள் சமர்ப்பிக்கிறாள். என்ன ஒரு அற்புதமான ஒரு தாய் உள்ளத்தை நாம் பார்க்கிறோம். தியாகத்தின் உறைவிடம் இந்த தாய்மையின் உன்னதம். இந்த ஜெபத்திலிருந்து நாமும் பல சத்தியங்களை கற்றுக்கொண்டு தேவனை பிரியப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.